ராம் ராம். காரடையா நோன்பு அதை உத்தேசித்து நம்ம வி வில் லேர்ன் த கதா பிஹைண்ட் இட் அபவுட் சத்யவான் சாவித்ரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதா ஒன்லி. இட் இஸ் அ நோன் ஃபெமிலியர் ஸ்டோரி ஒன்லி. திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் மகாபாரத வனபர்வத்தில் இருக்குது. வேர் யுதிஷ்டிர இஸ் டாக்கிங் டு மார்க்கண்டேய ரிஷி. அவள் ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சம்வாதம் திஸ் இஸ். யுதிஷ்டிர உவாச்ச சொல்கிறான், நாத்மானம் அனுஷோச்சாமி ந இமான் பிராத்ருன் மகாமுனே ஹரணம் சாப்பி ராஜ்யஸ்ய யதா இமாம் துருபத ஆத்மஜாம். அதாவது ஹீ சேஸ் டு மார்க்கண்டேய, ஃபீல் பண்ணி சொல்கிறார் ரொம்ப துக்கமாக. ஹீஸ் டெல்லிங், என்னை பற்றி கூட நான் கவலைப்படல ஹே மகாமுனே அப்படின்னு மார்க்கண்டேய ரிஷியை சம்புத்திய வதத்தி. யுதிஷ்டிர சேஸ் ந ஆத்மானம் அனுஷோச்சாமி, என்னை பற்றி கூட நான் கவலைப்படலை. ஐ டோன்ட் வரி அபவுட் மை செல்ஃப். ந இமான் பிராத்ரன் ஆர் அபவுட் மை பிரதர்ஸ். ராஜ்யஸ்ய ஹரணம் சாப்பி, இல்லை ராஜ்யம் போயிடுத்தே அதை பற்றி கவலையா அப்படின்னாக்கா ஐ டோன்ட் வரி அபவுட் த லாஸ்ட் ராஜ்யம் ஆல்சோ. பட் ஐ வரி அ லாட் அபவுட் ஹூம்? இமாம் துருபத ஆத்மஜாம். திரௌபதியை பற்றி ரொம்ப, துருபத புத்திர திரௌபதி. ஸோ அதனால் இந்த திரௌபதியை பற்றி ரொம்ப நான் கவலைப்படுறேன். தியூதே துராத்மபிஹி கிளிஷ்டாக கிருஷ்ணயா தாரிதாவயம் ஜெயத்ரதேன ச புனः வனாத் ச அபி ஹிருதா பலாத். திருதராஷ்டிர சன்ஸ் தியூதத்தில் இன் கேம்பிளிங் எல்லாத்தையும் பறிச்சுட்டா. தே டுக் எவ்ரி திங் அண்ட் புட் அஸ் இன் அ சங்கடம். த்ரூ தட் சங்கடம் ஹூ brought us அவுட் அப்படின்னாக்கா இந்த கிருஷ்ணயா அப்படின்னாக்கா கிருஷ்ணா, திரௌபதிக்கு இன்னொரு நாமா. ஸோ பிகாஸ் ஆஃப் திரௌபதி only we were able to cross that dukkam. புனः again in the vanam, when we were in the vanam, ஜெயத்ரதா did her அபஹரணம். என்னதான் இவளுக்கு நடக்கலை, அதனால கேட்குறார், கேள்வி கேட்குறார். அஸ்தி சீமந்தினி காச்சித் திருஷ்டபூர்வாபி வா ஸ்ருதா பதிவிரதா மகாபாகா யதா இயம் துருபதாத்மஜா. நீங்கள் துருபத புத்திரியான திரௌபதி மாதிரி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கல இப்படிப்பட்ட ஒரு சௌபாகியவதியை பற்றி? ஹாவ் யூ எவர் ஹர்ட் சச் அ பதிவிரதா ஒரு சௌபாகியவதி நாரி பிஃபோர் துருபத புத்திர திரௌபதி அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தான் மார்க்கண்டேய ரிஷி ஸ்டார்ட்ஸ் டு டெல் த ஸ்டோரி ஆஃப் சாவித்ரி. மார்க்கண்டேய உவாச்ச ஸ்ருணுராஜன் குலஸ்திரீணாம் மகாபாகியம் யுதிஷ்டிர சர்வமேதத் யதா பிராப்தம் சாவித்ரியா ராஜகன்யா. யுதிஷ்டிரனே, ஆமாம் இருக்கா, தெர் இஸ் ஒன் லைக் தட். சாவித்ரின்னு ஒரு ராஜகன்யா was there. I will tell you her story அப்படின்னு he starts to tell சாவித்ரியோடைய கதா. ஆசீத் மத்ரேஷு தர்மாத்மா ராஜா பரமதார்மிகः பிரம்மண்யச்ச மகாத்மா ச சத்யசந்தௌ ஜிதேந்திரியः யஜ்வா தானபதிர்தக்ஷः பௌரஜானபதப்பிரியः பார்த்திவோ அஸ்வபதிர்நாம சர்வபூதஹிதே ரதः. There was a king who was the ராஜா ஃபார் எந்த ஊருக்கு? மத்ர ராஜ்யத்துக்கு ராஜாவான அஸ்வபதி ராஜா, ஹூ வாஸ் வெரி ஒரு தர்மாத்மாவாக இருந்தார். தான தர்மம் அவர்களுடைய சப்ஜெக்ட்ஸை ஹீ டுக் கேர் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ரியலி வெல். நல்ல ஒரு ராஜாவாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு என்ன ஹிதமோ அதை செஞ்சுட்டு இருக்க ராஜாவாக இருந்தார். ஆனால் என்ன அவருக்கு? he was without a child. So for that he did yaga yajna homa karyam with all the rishis. என்ன பண்ணார்? ஹுத்வா சதசஹஸ்ரம் ச சாவித்ரியா ராஜசத்தமஹ ஷஷ்டே ததா காலே பபூவ மிதபோஜனஹ. கிங் அஸ்வபதி with the help of all the brahmanas did a homa karyam. By chanting the Gayatri mantra, ahuti was given and for a long time he kept doing. நியமனிஷ்டையோட பண்ணிட்டு வந்தார். For 18 years இந்த மாதிரி பண்ணாராம். வருஷாணி அஷ்டாதச ஏவ நியமேன ஆசீத் அப்படின்னு நியமத்தோட for 18 years he kept doing, after which பூர்ணே து அஷ்டாதசே வர்ஷே, இந்த 18th yearல சாவித்ரி துஷ்டிம் அபியகாத். See, this homa அக்னி காரியம் was done towards சவித்ரு அப்படின்னாக்கா யாரு? நம்ம சூரியனை நோக்கி அந்த அக்னிஹோத்திர காரியம் பண்ணதுனால அந்த அக்னி குண்டத்துலேருந்து ஃப்ரம் தட் அக்னி குண்ட சாவித்ரி தேவி பிரத்யக்ஷமானா. And that Savitri Devi says, I am very pleased with your anushthana. So ask for a varam அப்படின்னு கேட்குறா. உடனே அஸ்வபதி ராஜா என்ன சொல்கிறார்? எனக்கு சந்தானம் இல்லை, எனக்கு நீங்கள் தான் யூ ஷுட் பிளஸ் மீ, ஏன்னா வம்சம் விருத்தியானோம் அப்படிங்கிறதுனால சந்தான பாக்கியம் வேணும் அப்படின்னு he asks for this varam. And
Savitri Devi says, Savitri Uvacha, Kanya Tejaswini Saumya Kshiprameva Bhavishyati. Tejasviyana ஒரு கன்யா பிராப்தி உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Savitri Devi disappears. Then after some time, Kasminschittu gate kale saraja niyatavratah jeshthayam dharmacharinyam mahishyam garbhamadade. அவருடைய தர்ம பத்னி யார் அப்படின்னாக்கா மாலவதேசத்து ராஜகுமாரி இஸ் இஸ் பத்னி. ஷீ பிகேம் பிரெக்னென்ட். ஆஃப்டர் ஒரு சில காலம் ஆனதுக்கப்புறமா சாவித்ரியா பிரீத்தையா தத்தா சாவித்ரியா ஹுதயா ஹ்யபி சாவித்ரி இதியேவ நாம அஸ்யாஹா சக்ருஹு விப்ராஸ் ததா பிதா. A Kanya was born to him. And எதனால, what was the reason for the Kanya's birth? Gayatri mantra dwara அந்த குழந்தை பிறந்தது. Not only that, Savitri Devi became prasanna, பிரீத்தி அண்ட் பிளஸ்ட். அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஃபார் தட் புத்ரி தே ஹாப்பிலி டிட் நாமகரணம் ஆஸ் சாவித்ரி அப்படின்னே பேர் கொடுத்தா அந்த குழந்தைக்கு. டைம் பாஸ்ட். காலேன சாப்பி சா கன்யா யௌவனஸ்தா பபூவஹ. யௌவன அவஸ்தாவை அடைந்தால் அந்த சாவித்ரி. ஷி கேம் டு யௌவன அவஸ்தா. அப்பாவுக்கு கவலை வந்துருத்து. எவ்ரி ஃபாதர்ஸ் இது டியூட்டி டு ஃபைண்ட் அ குட் வரன் இல்லையா? ஸோ தட் ராஜா அஸ்வபதி டெல்ஸ் ஹிஸ் டாட்டர், யூ யோர் செல்ஃப் சூஸ் அ க்ரூம் ஹூ இஸ் சமான, அதாவது உன்னோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீயே ஒரு வரனை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸ்வயம் அன்விச்ச பர்த்தாரம் குணைஹி சதுருஷம் ஆத்மனஹ. உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை நீயே கண்டுபிடிமா. அப்போது அஸ்வபதி ராஜா அட்வைஸ் கொடுக்குறார். அதாவது அட்வைஸ்னால் என்ன, இந்த மாதிரி நான் சாஸ்திரத்தில் படிச்சிருக்கேம்மா, தர்மசாஸ்திரத்தில் நீயும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, அப்ரதாத்தா பிதாவாச்சியோ வாச்சியஸ்ச அனுபயன் பதிஹி மிருதே பர்த்தரி புத்தஸ்ச வாச்சியோ மாதுர ரக்ஷிதா அப்படின்னு. அதாவது விவாகத்துக்கு யோக்கியமான காலம் வந்துடுத்து ஒரு கன்யா. தெர் இஸ் அ கன்யா அட் ஹோம் ஹூ இஸ் ஆஃப் த ரைட் ஏஜ் ஃபார் மேரேஜ் அண்ட் த கன்யாதானம் ஹேசன்ட் ஹேப்பன்ட் yet. தென் தட் பிதா, அந்த அப்பாவை நிந்தனீயா அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ரித்து காலத்தில் அந்த ரித்து சமயத்தில் பத்னியுடைய சங்கமம் வச்சுக்காத ஒரு பதியானவன் நிந்திக்கப்பட வேண்டியவன். அதே மாதிரி a son who doesn't protect a mother whose husband is dead, அப்படிப்பட்ட புத்திரனையும் நிந்திக்க வேண்டியது. அதனால் நீ என்ன பண்ணுமா? ஸோ த ராஜா இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆல் ஹிஸ் ஓல்டு மந்த்ரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மந்த்ரிஸ். he says, please go along with Savitri on this yatra to find a suitable groom for her. சாவித்ரியும் மந்திரிகளோட சேர்ந்து she goes on this yatra to find a suitable husband for her. She goes, she comes back to her father. Yatraலாம் முடிஞ்சிட்டு she comes back to her father where Narada is visiting. Narada is there in the Rajya Sabha of Ashwapati when Savitri returns. So கேட்குறா, Narada is asking where is she returning from and what is happening அப்படின்னு கேட்டதுக்கு Ashwapati says, no, I had sent her on a yatra to find her own suitable husband for her. And now she is returning. So they are enquiring Savitri what happened. So Savitri says, Savitri uvacha asit shalveshu dharmatma kshatriyah prithvipatih dyumatsena iti khyatah paschat cha andhah babhuvah vinashta chakshusastasya balaputrasya dhimatah samipyena hritam rajyam chidre asmin purva vairina. குழந்தை சாவித்ரி இஸ் டெல்லிங் ஹர் அப்பா ஷால்வதேசத்தில் ஒரு ராஜா, தெர் இஸ் அ ராஜா இன் ஷால்வதேஷ பை நேம் தியுமத்சேனா. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ராஜா, தர்மாத்மாவாக அந்த ராஜ்யத்தை ஹி வாஸ் டூயிங் பரிபாலனம். பஷாத் கொஞ்ச நாளில் அவருக்கு ஹி பிகேம் பிளைண்ட். அது மட்டும் இல்லாமல் கண்ணு போயிடுத்தா. அதனால் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன், எல்லாரும் இந்த பூர்வ சத்ருவாக இருந்தால் பாருங்க, ப்ரீவியஸ் எனிமீஸாக இருந்தவா எல்லாரும் டேக்கிங் ஹோல்ட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன், தே டிட் ஆக்ரமன் அண்ட் டுக் ஓவர் ஹிஸ் ராஜ்யம் அண்ட் இவரை வெளியில் துரத்தி அடிச்சிட்டார். தே சென்ட் திஸ் ராஜா அலாங் வித் ஹிஸ் பாரியா அண்ட் his only son out of the rajyam. So they also what they did, prasthita vanam, they left for the forest. Having gone to the forest, maharanyam gataschapi tapastepe MahAbharatah tasya putrah pure jatah samriddhascha tapovane satyavan anurupo me bharta iti manasavritah. anga maharanyathla what did they do? They did lot of tapas acharanam.
நன்னா தபஸ் பண்ணிண்டு அந்த இதில் இருக்கா. அவளுக்கு இருந்த ஒரே புத்திரன், அவன் பேர் என்ன, சத்யவான் அப்படிங்கிற புத்திரன். அவளுக்கு சுஷ்ரூஷனை பண்ணிட்டு அவளை பாலனம் போஷணம் எல்லாம் அவன் தான் பார்த்துட்டு வரான். அவனை தான் தட் சத்யவான் மனசா விருத்தக, என் மனதால் அவனை வரனா நான் வரிக்கிறேன். ஐ வாண்ட் ஹிம் டு பி மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனேயும் இப்போ நம்மலாம் பையனை விசாரிப்பா இல்லையா, தே வில் என்கொயர் அபவுட் த பாய் த கேர்ள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நாரதரே அங்கே இருக்கார். நாரதர் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறார், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு. அதாவது அவள் அப்பாவும் அம்மாவும், த மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் த பாய் ஆல்வேஸ் அப்படியே வாக்கு சத்தியம்தான் பேசுவா. And that is the reason the Namakaranam was done by the Brahmanas as Satyavan for their Putran itself. And Narada list all the guna of Satyavan. எல்லாம் சொல்றார். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். எல்லாம் சொன்ன பெருமா அஸ்வபதி உடனே கேட்கிறார், ஏதாவது தோஷம் இருந்தாலும் சொல்லுங்கோ, இஃப் தெர் இஸ் எனி தோஷா ப்ளீஸ் அப்படி ப்ளீஸ் மென்ஷன் தட் ஆல்சோ நாரதா அப்படின்னு கேட்டோம். நாரதர் சொல்றார், ஏக ஏவ அஸ்ய தோஷः ஹி குணான் ஆக்கிரமிய திஷ்டதி. ஒரே ஒரு தோஷம்தான், எல்லா குணங்களையும் ரேஸ் அடிச்சு நிற்கக்கூடிய ஒரே ஒரு தோஷம் என்ன, சச்சதோஷः பிரயத்னேன ந சக்கியம் அதிவர்த்தித்தும். அதாவது ஏதோ தோஷம்னாக்க கொஞ்சம் பிரயத்னம் பண்ணி அதை சரி பண்ணிடலாம், அந்த தோஷத்தை we can remove, ஏதோ பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்படி இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி டு ரிமூவ் த தோஷம். அப்படி என்னையா தோஷம், சக அத்ய பிரவருத்தி சத்யவான் சம்வத்சரேன க்ஷீண ஆயுஹு தேகன்யாசம் கரிஷ்யதி. இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே 1 இயரில் ஆயுஷ் அவனுக்கு இல்லைப்பா, சரீரத்தியாகம் ஆயிடும். ஹி வில் லீவ் ஹிஸ் தேக ஸ்டார்டிங் 1 இயர் ஃப்ரம் டுடே அப்படின்னு சொன்னோன்னையும் ராஜா அஸ்வபதி அப்பா அவனும், வேண்டாம்மா சாவித்ரி, யூ சூஸ் அனதர் க்ரூம் அப்படின்னு சொன்னோன்னே சாவித்ரி சொல்லிட்டா, அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு இவர் தான் வேணும். தீர்க்க ஆயுஹு அதவா அல்ப ஆயுஹு சகுணோ நிர்குணோ வாபி வா சக்ருத் விருத்தோ மயா பர்த்தா ந த்விதீயம் விருணோமி அகம். இன்னொரு பத்தியெல்லாம் நான் வரிக்க மாட்டேன். அவருக்கு தீர்காயுசோ, வெதர் ஹி ஹாஸ் லாங் லைஃப் ஆர் அல்ப ஆயுஹு, வெதர் ஹி இஸ் வித் குட் குவாலிட்டிஸ் சகுணஹவா நிர்குணஹவா, இட் டசன்ட் பாதர் மீ. இவர் தான் ஐ வாண்ட் சத்யவான் ஆஸ் மை பதி. அவரை மனசா நிச்சயம் கிருத்வா, அவர் தான் மனசுல நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷி சேஸ். நாரதரும் உடனே சொல்லிட்டார், ஸ்திரா புத்தி அவளுக்கு, நல்ல ஒரு ஸ்திர புத்தி, ஷி ஹாஸ் அ ஃபர்ம் ஒரு டிசிஷன் மேக்கிங், திருட புத்தி இருக்கு அவளுக்கு. அண்ட் ஷி வில் நாட் வேவர் ஃப்ரம் தர்ம மார்க, அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்கோ. அப்பா ஆல்சோ அஸ்வபதி ஆல்சோ லிசனிங் டு த வேர்ட்ஸ் ஆஃப் நாரதா, ஏன்னா குரு அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துலேருந்து சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு விவாகம் happens for Satyavan and Savitri. Savitri after marriage came to the vanam, to that ashrama to live with her parents-in-law, mother-in-law, father-in-law and Satyavan. அவ எப்படி சுஷ்ரூஷ செஞ்சா அப்படின்னாக்க, பரிச்சாரைஹி குணைஷ்ச பரிஷ்ரயேன தமேனச்ச சர்வகாம கிரியாபிஷ்ச சர்வேஷாம் துஷ்டிமாததே ஸ்வஸ்ரூஷம் ஷரீர சத்காரைஹி சர்வைர் ஆச்சாதனாதிபிஹி ஸ்வசுரம் தேவ சத்காரைர் வாசஹ சம்யமனேன ச ததைவ பிரியவாதேன நைபுணேன ஷமேன ச ரஹஸ்ச ஏவ உபச்சாரேன பர்த்தாரம் பத்யதோஷயத். அப்படி பார்த்துண்டா சாவித்ரி ஷி டுக் கேர் ஆஃப் ஹர் மதர்-இன்-லா அண்ட் ஃபாதர்-இன்-லா வெரி வெல் அலாங் வித் ஹர் பதி. அப்படி ஒரு சேவா ஷி டிட், குணத்துலேயும் சரி வினயத்துலேயும். ஷீஸ் அ ராஜகுமாரி, பட் இப்போ வனத்தில் இருக்காங்கிறதுனால அது கேட்ட அடாப்ட் பண்ணிண்டா. அப்படி தான் இப்போ இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுது. Girls today have very less tolerance because they are growing also, which is a good thing. But along with that, they should know to அரவணைச்சு கத்தறியணும், எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி கத்தறியணும், எல்லாரையும் கேர் பண்ணி கத்தறியணும். அது ஒரு இன்பார்ன் நேச்சர் ஆஃப் அ கேர்ள். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எத்தனை பெரிய இவாளாக இருந்தால் கூட இப்படி பெரிய திஸ் இஸ் வாட் இஸ் அ டேக் அவே ஃப்ரம் சச் ஸ்டோரிஸ். ஒரு ராஜகுமாரியாக இருக்கலாம், we can be earning more, அப்படிலாம் இருக்கலாம், இண்டிபெண்ட் எல்லாமே இருக்கலாம், ஆனால் இப்படியும் இருக்க தெரியணும் நமக்கு. அதனால ஷிடிட் அப்படி ஒரு ஃபிசிக்கலாகவும் ஷிடிட் சேவா. ஆல்சோ வித் ஹர் மதுர பாஷணம், சம்பாஷணம் பண்ணுறச்சே இனிமையாக பேசிண்டு காரிய குஷலதா, அந்த காரியம் செய்யறதுல ஒரு நைபுண்யம். அப்படி ஷி டுக் கேர் ஆஃப் ஹர் ஃபேமிலி. இப்போ அதுதானே அவளோட ஃபேமிலி, மதர்-இன்-லா, ஃபாதர்-இன்-லா அண்ட் ஹஸ்பண்ட். அப்படி பார்த்துண்டா. ஆனால் இவளுக்கு என்னன்னாக்கா அப்பப்போ மனசுக்குள்ள ஷீ ரிமெம்பர்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் நாரதா.
about the fate இல்லையா ஆஃப் சத்யவான். ஸோ அப்பப்போ ஷி வாஸ் ரிமெம்பரிங் தட் காலே கதே, கொஞ்சம் காலம் ஆச்சு, பிராப்தக ச காலக மர்த்தவியம் எத்திர சத்யவதான் நிருப, அந்த சத்யவான் ஓட மிருத்யு காலம் கிட்டக்க வர ஆரம்பிச்சது. கணயந்தியாச்ச சாவித்ரியா திவசே திவசே கதே யத் வாக்கியம் நாரதேன உக்தம் வர்த்ததே ஹிருதி நித்யஷா, நித்தியம் அவளுக்கு நாரதருடைய வாக்கியம் வாஸ் தேர் இன் ஹர் மனஸ் அண்ட் ஷி வாஸ் கவுண்டிங் த டேஸ். ஒரு நாளும் ஷி வாஸ் கவுண்டிங் பிகாஸ் த டே இஸ் கோயிங் டு கம் அப்படிங்கிற ஒரு பயம் வாஸ் தேர். ஸோ பிகாஸ் ஷி இஸ் கீப்பிங் அ கவுண்ட், ஷீ நியூ தட் இன் த ஃபோர்த் டே, இன்னிலேருந்து ஃப்ரம் டுடே த ஃபோர்த் டே இஸ் தட் மரண காலம் அப்படின்னு தெரிஞ்சவனையும் ஷீ ஸ்டார்டட் டு ஃபாலோ கீப் அ தீவிர விரதம், கடோர விரதம். ஷீ டிட் அனுஷ்டானம் ஃபார் 3 days. ஸோ ஃபார் திஸ் விரதம் நிறைய பிராமணாஸ் ஹேட் கம் டு டூ த ஆஹுதி அண்ட் ஆல் தட். அத்யதத் திவசம் சேதி ஹுத்வா தீப்தம் ஹுதாசனம் யுகமாத்திர உதிதே சூரியே கிருத்வா பௌர்வாணிகீ கிரியாக, அதாவது சூரிய தேவன் வரப்போறார், உதிக்க போறார் அப்படிங்கிறச்சே ஷீ டிட் கம்ப்ளீட் சரண்டர் மூலியா, கையை மேலே தூக்கி ஷீ டஸ் நமஸ்தே முத்ரா அண்ட் தென் அந்த அக்னியில் ஆஹுதியும் நடக்கிறது. அப்புறம் எல்லா பிராமணாஸ் எல்லாம் வயசான பிராமணாஸ் எல்லாம் வரா, எல்லாம் பண்ணுறா. அவளுக்கு ஷீ டஸ் நமஸ்காரம் அண்ட் ஆஸ்க்ஸ், எனக்கு அவைதவ்யாசிஷ தே து சாவித்ரியர்த்தம் ஹிதாக சுபாக ஊச்சுஹு தபஸ்வினஹ சர்வே தபோவன நிவாசினஹ. அதாவது சாவித்ரி டிட் நமஸ்காரம் ஒருத்தருக்கா, ஆத்து மனுஷாக்கு ஃபர்ஸ்ட் டு ஹர் பேரண்ட்ஸ் இன் லா, தென் ஹர் ஹஸ்பண்ட், அப்படியே பிராமணாஸ்க்கு, ரிஷி, ஏன்னா தே ஆர் இன் த வனம் வேர் மெனி தபஸ்வீஸ் ஆர் தேர், எல்லாரும் வந்திருக்கா. அதனால எல்லாரும் அவளுக்கு ஆசீர்வாதம் தே கேவ். தட் இஸ் ஒரு அவைதவ்ய சூச்சகம் தே கேவ். விதவா ஆமாட்ட அப்படிங்கிறது, தவனாக்க ஹஸ்பண்ட், வி தவ அப்படின்னாக்க வித்தவுட் ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வைதவ்ய சௌபாகிய வர்த்தகவா இருப்ப, எல்லாம் சுபமா இருக்கும் அப்படின்னு தே கேவ் ஆசீர்வாதம். ஆஃப்டர் விச் ஹர் மாமனார் சேஸ், ஃபாதர்-இன்-லா சேஸ், நீ சாப்பிடுமா, விரதம் இஸ் ஓவர், யூ கேன் ஈட். அவ சொல்லிட்டா இல்ல ஐ வில் ஈட் ஒன்லி இன் த ஈவினிங், அஸ்தங்கத்தே மயா ஆதித்யே போக்தவ்யம் கிருதகாமையா, அப்படிதான் நான் சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லச்சே. இப்போ என்ன ஆச்சு, சத்யவான் பரஷு எடுக்கிறார், ஆக்ஸ் எடுத்துட்டு ஹீ இஸ் பிரஸ்திதः வனம், வனத்தை நோக்கி ஹி வாண்ட்ஸ் டு கோ இன்சைட் த வனம் டு கட் ஃபயர்வுட். அதனால கிளம்புறாரு. உடனே சாவித்ரி சொல்லிட்டா, ந ஏகஸ்துவம் கந்தும் அர்ஹசி, நீங்க தனியா போக முடியாது, யூ கேனாட் கோ அலோன், त्वया सह गमिष्यामि न हि त्वां हातुमुत्सहे. உடனே சத்யவான் சேஸ், யூ ஆர் ஆல்ரெடி வெரி டயர்ட் ஃப்ரம் த உபவாசம், வேண்டாம்மா, அதெல்லாம் நான், எனக்கு ஒரு டயர்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வருவேன் அப்படின்ட்டா. தென் வாட் ஹேப்பன்ஸ்ங்கிறத நெக்ஸ்ட் ஆடியோவாக பார்ப்போம். ராம் ராம்.